ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஜெகநாத அஷ்டகத்தினுடைய 3வது பாடல் அதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த 3வது பாடலில் வந்து 2வது லைன் நம்ம எடுத்துக்கிறோம். வசன் பிராசாதாந்த சகஜ பலபத்ரேன பலினா. 3வது பாடலில் 2வது லைன். இவர் வந்து இங்கே ஜெகநாத் இங்கே வசன்னா என்ன அர்த்தம்னா வசித்தல். நம்ம தமிழில் வந்து வசித்தல்ங்கிறது சொல்லுவோம். ஸோ அதனால் இங்கே சமஸ்கிருதத்தில் ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியாங்கிறது வசன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ யார் கூட வசிக்கிறார்? சகஜ பலபத்ரேன பலினா. சகஜானா சகோதரன் அப்படிங்கிறத குறிக்கிறது சகஜா அப்படின்னு சொல்கிறது. ஜா அப்படின்னா தோன்றியவர். ஜானா நார்மலி நம்மளுடைய இதில் வந்து பார்க்கும்பொழுது சாதாரண மனிதருக்கு ஜா அப்படின்னா பிறப்புன்னு அர்த்தம். ஜா அப்படிங்கிறது பிறப்புங்கிறத குறிக்கிறது. ஆனால் பகவானுக்கு வந்து பிறப்புங்கிற வார்த்தை அவர் பயன்படுத்த முடியாது, தோன்றியவர்னு சொல்லலாம். ஸோ ஜா அப்படின்னா அவர் கூட தோன்றியவர், கிருஷ்ணா கூட தோன்றியவர், சகோதரர். ஸோ யார்? பலபத்ரேன பலினா. அண்ட் இந்த பலபத்ரர் எப்படிப்பட்டவர்? பலராம் வந்து வெரி ஸ்ட்ராங்காம். பலினான்னு சொல்லப்பட்டிருக்கு. பலினானா வெரி ஸ்ட்ராங். ஆக்சுவலி காலையில் கூட ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் ரத யாத்திராவில் ஜெகநாதருக்கு முன்னாடி அப்படி டான்ஸ் ஆடும் பொழுது அவருடைய பிரேம சங்கீர்த்தனம், அவருடைய சங்கீர்த்தனம் எப்படிப்பட்டது? சைத்தன்ய மகாபிரபுடைய சங்கீர்த்தனம் பிரேம சங்கீர்த்தனம். அந்த பிரேம சங்கீர்த்தனத்தை பார்க்குறதுக்கு எல்லா மக்களும் அப்படியே வந்து முந்தி அடிச்சுட்டு வருவாங்களாம்மா, சைத்தன்ய மகாபிரபு பார்க்கணும், பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு. அதனால் சைத்தன்ய மகாபிரபுடைய டான்ஸ் வந்து தடைபடக்கூடாதுன்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்போ யாருன்னா முதல் சர்க்கிளில் வந்து நித்யானந்த பிரபு தன்னந்தனியாக பாதுகாப்பு கொடுப்பாராங்க முதல் சர்க்கிளில். 2வது சர்க்கிளில் வந்து கோவிந்தா, அப்புறம் வந்து சார்வபௌம பட்டாச்சாரியா, தென் ஸ்வரூப் தாமோதர கோஸ்வாமி, ராமானந்த ராய், இவர்கள்லாம் வந்து 2வது சர்க்கிளில் சைத்தன்ய மகாபிரபுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. 3வது சர்க்கிளில் வந்து ராஜா பிரதாபருத்ரா அவர்களுடைய சேவகர்கள், அவங்க 3வது சர்க்கிளில் சைத்தன்ய மகாபிரபுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்போ அதில் சைத்தன்ய சரித்தாமிரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்ரீ நித்யானந்த பிரபு வந்து வெரி ஸ்ட்ராங்காக, ரொம்ப அவ்வளோ பலம் நிரம்பியவர். அதனால் தன்னந்தனியாகவே அவ்வளோ பெரிய கூட்டம் இல்லையா சைத்தன்ய மகாபிரபு. அதுவும் பூரி ஜெகநாத் ரத யாத்திரானா, இப்போவே பார்த்திங்கன்னா பூரி ஜெகநாத் ரத யாத்திரானா அதில் 10 லட்சம் பேர் இருப்பாங்க, 10-12 லட்சம் பேர் இருப்பாங்க. அண்ட் சைத்தன்ய மகாபிரபு இருக்காருன்னா எப்படி இருக்கும்? இப்போ அவருடைய தெய்வீக அழகு ப்ளஸ் அவருடைய தெய்வீக நடனம், இதை பார்ப்பதற்கு வந்து அப்படியே மக்கள் கூட்டம் அலைபாயுமா. ஆனால் அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஸ்ரீ நித்யானந்த பிரபு தன்னந்தனியாக வந்து முதல் சர்க்கிளில் சைத்தன்ய மகாபிரபு பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஏன்னா அவர் இங்கே வந்து பலபத்ரேன பலினா, அந்த நித்யானந்த பிரபு வேறு யாரும் இல்லை, பலராமர். அதே மாதிரி இங்கேயும் இங்கே ஜெகநாதர் யார் கூட இருக்கார்? தன்னுடைய ரொம்ப பலம் நிரம்பிய சகோதரர் பலராமர், அவர் கூட வசிக்கின்றார் அப்படின்னு நம்ம போன வாரம் கூட நம்ம பார்த்தோம். இங்கே ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியா வந்து ஜெகநாதரை வந்து ரொம்ப குறிப்பிட்டு வர்ணிக்கிறார். அவர் வந்து இறைவன் அப்படின்னு சொல்லி அப்படி வர்ணிக்கலை. இங்கே ஜெகநாத் அவர் வந்து பலராமர் கூட இருக்கார். அண்ட் இந்த ஜெகநாத் வந்து மகாம்பௌதே ஸ்ரீரே கனகருச்சிரே நீலசிகரேங்கிறது நம்ம போன வாரம் பார்த்தோம். நீலசிகரான்னா நீலமலையினுடைய நீலமலையில் வசிக்கின்றார் அப்படின்னு குறிப்பாக ஜெகநாதரை வர்ணிக்கின்றார். ஸோ 3வது லைன்
சுபத்ரா மத்தியஸ்த சகலசுர சேவா வசரதோ. சுபத்ரா மத்தியஸ்த. மத்தியஸ்த அப்படின்னா நடுவில் இருக்காங்க சுபத்ரா. பாருங்க, ஆதிசங்கராச்சாரியர் எப்படி வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் சகல சுர சேவா அவசரதோ. சேவா அவசரதோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் எல்லோருக்கும் சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு அளிக்கிறார். ரைட். ஸோ ஜெகநாதர் தனக்கு சேவை செய்வதற்கு எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். காரணம், எல்லோருமே கிருஷ்ணாவுடைய நித்திய சேவகர்கள். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்லிக் கொடுத்த பிரகாரம் ஜீவேர சுரூபகோய் கிருஷ்ணேர நித்தியதாஸ், ஜீவாத்மாவுடைய உண்மை நிலை, கிருஷ்ணாவுடைய நித்திய சேவகன். அதனால் ஜெகநாதர் எல்லோருக்கும் தன்னுடைய சேவையில் பங்கு கொள்வதற்கு வாய்ப்பளிக்கின்றார். ஸோ சகல சுர சேவா அவசரதோ அப்படின்னு தான் அர்த்தம். சகலான அத்தனை பேருக்கும். ஸோ வசிஷ்ட ரிஷி கூட சொல்கிறாரு, கிருஷ்ணரை நோக்கி அன்பு தொண்டு செய்வது ஜீவாத்மாவுடைய பிறப்புரிமைன்னு சொல்கிறார் வசிஷ்ட ரிஷி. அது யாருமே தடுக்க முடியாதாம்மா. கிருஷ்ணாவுக்கு சேவை செய்வதை ஒருத்தராலையும் தடுக்க முடியாது, தடுக்க கூடாது. ஆக்சுவலி இதை பீஷ்மதேவர் சொல்கிறாரு, ஒரு பக்தருடைய கர்ம வினை எப்படி போகும்னு சொல்கிறார். பீஷ்மதேவர் ரொம்ப அருமையாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஒரு பக்தர் பகவான் கிருஷ்ணனுடைய சேவைக்கோசரம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, கிருஷ்ணாவுடைய சேவைக்கோசரம் தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிக்கும் பொழுது அவருக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அப்போ அந்த பக்தர்கிட்ட இருக்கக்கூடிய புண்ணிய கர்மா அந்த உதவி செய்பவருக்கு போயிடுமாமா. யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ, கிருஷ்ணருடைய சேவைக்கோசரம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பவரை யார் ஒருத்தர் தடுக்கிறாரோ அப்போ அந்த பக்தர்கிட்ட ஏதாவது பாவ வினை இருந்ததுன்னா அது தடுப்பவர்களுக்கு போய் சேர்ந்துருப்பாங்க. இப்படியாக அந்த பக்தர்கிட்ட இருக்கக்கூடிய பாவ வினை புண்ணிய வினை ரெண்டுமே போயிடுமாங்க. அப்படி ஒரு இடத்துல பீஷ்மதேவர் இது மாதிரி சொல்கிறார். ஸோ அதனால் இங்கே ஜெகநாதரும் எல்லோருக்கும் சேவை செய்வதற்கு வாய்ப்பளிக்கின்றார். நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகநாத் பூரியில் ஜெகநாதரை தரிசனம் பண்ணவங்க அத்தனை பேருக்குமே ஜெகநாதருடைய மகா பிரசாதம் சாப்பிட்றதுக்கு அந்த வாய்ப்பு உண்டு. எத்தனை பேர் போனாலும் நீங்கள் பூரியெல்லாம் நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் அப்படின்னா நம்ம கால்குலேஷன்லாம் போடுவோம், எத்தனை பேர் வருவாங்க, ஸோ நம்ம எத்தனை பேருக்கு பிரசாதம் தயார் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேஷன் போடுவோம், மீட்டிங்கில் எல்லாம் நம்ம போடுவோம். ஆனால் பூரி ஜெகநாத் டெம்பிள் எப்படின்னா அவங்க அதை கால்குலேஷன்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது பூரி ஜெகநாத் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ். எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு பியூட்டி என்னென்னா, பூரி ஜெகநாத் டெம்பிளில் எத்தனை பேர் வந்தாலும் புதுசாக வந்தாலும் ஜெகநாதருடைய மகாபிரசாதம் அவங்களுக்கு கிடச்சிருமா. ஜெகநாதருடைய மகாபிரசாதம் கிடைக்காம திரும்பவே முடியாது, யாருமே திரும்ப மாட்டாங்களாம். ஸோ இது சேவை. ஜெகநாதருடைய மகாபிரசாதத்தை சாப்பிட்றது நம்ம கிருஷ்ணாவுக்கு செய்யக்கூடிய சேவை. அதனால் இப்படியாக ஜெகநாதர் எல்லோருக்கும் சேவை வாய்ப்பு அளிக்கின்றார். பிரசாத சேவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரசாத சேவை. ஸோ பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது இது நம்ம சாப்பிட்றோங்கிறது அப்படி இல்லை. பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது ஒரு சேவை. இப்படி இதன் மூலமாக ஜெகநாதர் எல்லோருக்கும் சேவை வாய்ப்பு அளிக்கின்றார். ஸோ அப்படிப்பட்ட ஜெகநாத சுவாமி என்னுடைய கண்களுக்கு புலப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஸ்ரீபாத ஆதிசங்கராச்சாரியர் 3வது பாடல். 4வது பாடல் கிருபாபாராபார சஜல ஜலத்த ஸ்ரேணி ருச்சிரோ, an ocean of mercy and as beautiful as a row of blackish rain clouds. பாருங்க, இது எப்படின்னா முன்னாடி இதை டிஸ்கஸ் பண்ணோம். கருநீல முகில் வண்ணா அப்படி கிருஷ்ணாவுக்கு அந்த ஒரு பெயர் உண்டு இல்லையா, கருநீல முகில் வண்ணா அப்படி. அதே மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக்கிஷ் ரெயின் கிளவுட்ஸ், மழை வருவதற்கு முன்னாடி எப்படி மேகம்
எப்படி அடர்த்தியாக இருக்கும், மேகம் வந்து கரு மேகம் உருவாகும். ஆக்சுவலி பிரபுபாதர் ரொம்ப அருமையாக சொல்கிறார், இந்த நீல முகில் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நீல முகில் வண்ணா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் கொடுக்குறார் பிரபுபாதர். கிருஷ்ணா வந்து அவருடைய ரூபம் கலர் வந்து இந்த மாதிரிய ரொம்ப கருநீல கலர். அவருடைய தெய்வீக ரூபத்திலிருந்து வரக்கூடிய பிரம்மாண்டமான தேஜஸ் வெளிச்சம், அதுதான் வந்து பிரம்மஜோதின்னு சொல்கிறோம் இல்லையா. பிரம்மஜோதிங்கிறது என்னது? யஸ்ய பிரபா பிரபவதோ ஜெகதந்த கோடி கோடி ஸ்வசேஷ வசுதாதி விபூதி பின்னம் தத் பிரம்ம நிஷ்கலம் அனந்தம் அசேஷபூதம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ஸோ எஸ்ய பிரபான்னா என்ன? வெளிச்சம். இந்த பிரம்மஜோதி எங்கேருந்து வருதுன்னா கிருஷ்ணாவுடைய தெய்வீக ரூபத்திலிருந்து வரக்கூடிய பிரம்மாண்டமான தேஜஸ், அதுதான் வந்து பிரம்மஜோதி. ஸோ அப்போ அந்த பிரம்மஜோதி எப்படி இருக்குன்னா, பிரபுபாதர் ஒரு இடத்துல சொல்கிறார், கிருஷ்ணனுடைய கலர் வந்து கருநீல கலர் இல்லையா, அதனால் அந்த பிரம்மஜோதி அந்த ஆக்சுவலி கருநீல கலர் தான் சொல்கிறார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் எப்படி சொல்கிறாருன்னா, ஆகாயம் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கு காரணம், ஆகாயம் வந்து பார்த்திங்கன்னா நீல கலரில் தானே இருக்குது. ஏன் ஆகாயம் நீல கலரில் இருக்குதுன்னு பிரபுபாதர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு, விளக்கம் கொடுக்குறார். ஆகாயம் ஏன் நீல கலரில் இருக்குன்னா, கிருஷ்ணனுடைய ரூபம் வந்து கருநீல கலர் இல்லையா, அதனுடைய பிரதிபலிப்பு தான் ஆகாயம் வந்து நீல கலரில் இருக்குது. ஏன்னா பிரம்மஜோதியிட்டு தானே எல்லாமே வருகின்றது, பிரம்மஜோதியிட்டு தானே ஜட உலகம் வந்து இயங்குகின்றது. அதனால் இந்த பிரம்மஜோதியிட்டு வர்றதுனால இந்த ஆகாயம் நீல கலராக இருக்காங்க. அந்த ஆகாயம் நீல கலராக இருக்கிறதுனால தான் கடல் பார்த்திங்கன்னா அந்த ஆகாயம் வந்து கடலில் பிரதிபலிக்கிறதும், கடலில் வந்து ஆகாயம் பிரதிபலிக்கிறதுனால கடல் நீர் வந்து எப்பொழுதுமே ப்ளூ கலராக இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது கடல் நீர் ப்ளூ கலராக தெரியும். ஸோ இது காரணம் பிரபுபாதர் எப்படி சொல்கிறாருன்னா, கிருஷ்ணனுடைய ரூபம் கருநீல கலராக இருக்கிறதுனால தான் அங்கேருந்து வந்த பிரதிபலிப்பு தான் ஆகாயம் வந்து நீல கலராக இருக்குது அப்படின்னு பிரபுபாதர் வந்து ஒரு சொற்பொழிவில் சொல்கிறார். ஸோ இது இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கிருபா பாராவார சஜல ஜலத்த ஸ்ரேணி ருச்சிரோ. ஸோ ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் எ ரோ ஆஃப் பிளாக்கிஷ் ரெயின் கிளவுட்ஸ். அப்புறம் பாருங்கள், கிருபா பாராவார. கிருஷ்ணா எப்படின்னா, ஜெகநாத் எப்படி கருணாசாகரா அப்படின்னு ஒரு இடத்துல வர்ணிக்கப்பட்டிருக்கு. கருணாசாகரா, கருணாசாகரானா எப்படி? சாகரானா கடல், கருணை கடல். ஜெகநாத் எப்படி? கருணை கடல். கடல் வந்து கடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆழம் எவ்வளவு, நீளம் எவ்வளவுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ரைட்? யாராலையும் அதனுடைய ஆழம் நீளம் சொல்ல முடியாது. அந்த மாதிரியே கிருஷ்ணனுடைய கருணை வந்து இவ்வளவுதான்னு யாராலையும் பாருங்கள். கிருபா ஆக்சுவலி கிருபா அபார அப்படி தான் இங்கே வந்து நீட்டி படிக்கும்போது அப்படி தான் வருது, கிருபா அபார. ஆனால் அது ஆங்கிறது வந்து அதில் நீட்டி படிக்கும்போது அது உள்ளே மறைஞ்சு போயிடும். ஸோ கிருபா பாரவார பாராவார அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆக்சுவலி கிருபா அபார அதான் அர்த்தம். அந்த ஒரு இடத்துல வந்து கிருஷ்ணாவை வர்ணிக்கிறாங்க, அபார கருணாமூர்த்தி அப்படின்னு கிருஷ்ணரை வர்ணிக்கிறாங்க. அபார கருணாமூர்த்தி. அபாரானா என்ன? பாரானா அளவு எடுக்கிறது, அபாரானா அளவு எடுக்க முடியாது. அபார கருணாமூர்த்தி கிருஷ்ணா எப்படி? அவருடைய கருணை அளவே சொல்ல முடியாதவங்க, அபார கருணாமூர்த்தி அப்படி வந்து ஒரு பக்தர் வர்ணிக்கிறார். ஸோ இங்கே கிருபா பாரா வார அப்படின்னா இந்த இடத்துல ஆங்கிறது உள்ள மறைஞ்சிருக்கு, கிருபா அபார. ஸோ அதனால தான் கருணாசாகரா அப்படின்னு ஒரு பக்தர் கிருஷ்ணரை வர்ணிக்கிறார், கருணாசாகரா. இன்னொரு இடத்துல வர்ணிக்கிறாங்க கருணாலயா அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. கருணாலயான என்ன? ஆலயம்ங்கிறது வந்து இடம், கருணையே உருக்கொண்டவர். கருணாசாகரானா எப்படி? கடலுடைய ஆழம் நீளம் எப்படி சொல்ல முடியாதோ அந்த மாதிரியே கிருஷ்ணாவுடைய கருணை சொல்லவே முடியாதவங்க, அளவிட முடியாதவங்க. எவ்வளவு கருணை கிருஷ்ணா வைத்திருக்கிறார்
அப்படிங்கிறது ஒருத்தராடி சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், இது இம்பார்ட்டன்ட். இந்த கிருபா பாரா வாரங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னா போயிட்டே இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவுக்கு வந்து ஆக்சுவலி இந்த ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு வதான்யா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணாவுடைய 64 தெய்வீக குணங்களை வந்து ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரித்தாமிர்தம் மத்திய லீலால் வர்ணிக்கிறார். அதில் ஒன்று வந்து வதான்யா. வதான்யா அப்படின்னு என்னென்னா, அவர் வந்து ரொம்ப கருணை நிரம்பியவர், ரொம்ப கருணை நிரம்பியவர். அப்போ கிருஷ்ணன் வந்து இப்படி கருணையை உருக்கொண்டவர், கருணா சாகரா அப்படின்னா அவருடைய கருணை கடல் இப்படியெல்லாம் சொல்லலாம். இந்த ஒரு கிருஷ்ணாவுடைய இந்த ஒரு தெய்வீக குணத்தை வச்சுட்டு தான் நம்ம எல்லோரும் கோலோபுருந்தாவுக்கு போக முடியும். அதை ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம யாருமே சாதன பக்தியினுடைய பக்குவத்தினாலெல்லாம் கோலோபுருந்தாவுக்கு போக முடியாது, போகவே முடியாது. காரணம், நம்ம வந்து உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து கோடிக்கணக்கான ஜென்மங்களாக உள்ள அழுக்குகள் வந்து சேர்ந்து கிடக்குது, கோடிக்கணக்கான ஜென்மங்களாக. நான் ஒரு கிளாஸில் சொல்லிட்டு இருந்தோம், திரும்பவும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறதுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன கால்குலேஷன் பாருங்கள். நம்ம யாருமே சாதன பக்தியினுடைய பக்குவத்தினால கோலோகபுரத்துக்கு போகவே முடியாது. கிருஷ்ணருடைய கருணை அதை பெற்று தான் நம்ம கோலோகபுரத்துக்கு போக முடியும். கிருபா சித்தா, கிருபா சித்தான்னு சொல்லுவார் திருப்பார், அப்படி லெட்டரில் எழுதியிருக்கார். கிருஷ்ணருடைய கருணையை பெற்று தான் நம்ம கோலோகபுரத்துக்கு போக முடியுமே தவிர, சாதனா ரொம்ப பக்குவமாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டார் அதனால் இவர் கோலோகபுரத்துக்கு சொல்ல முடியாது. ஏன்னா பாருங்கள், நம்மளுடைய அழுக்கு எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். ஒரு சின்ன கணக்கு. 84 லட்சம் உயிரினங்கள் வகைகள்னு பிரபுபாதர் சொல்கிறார். 84 லட்சம் உயிரின வகைகள். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஒரு எளிமையான கணக்கு, ஒரு ஈஸியான ஒரு கணக்குக்கு 1 கோடின்னு வச்சுக்கோங்க. சீக்கிரமாக கணக்கு போடுறதுக்கோசரம் 1 கோடி ஜீவராசிகள்னு வச்சுப்போம். ஒவ்வொரு ஜீவராசிலையும் நம்ம குறைந்தது ஒரு 100 ஜென்மம் நம்ம எடுத்திருக்கோன்னு ஒரு உதாரணம். குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், குறைந்தபட்சம் ஒரு 100 ஜென்மம் நம்ம எடுத்திருக்கோம் ஒவ்வொரு ஜீவராசிலையும். இப்போ 1 கோடி ஜீவராசி கணக்குக்கு தான் நான் சொல்கிறேன். 84 லட்சம் தான் பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. நம்ம ஈஸியாக கணக்கு போடுறதுக்கோசரம் சொல்கிறேன். 1 கோடி ஜீவராசி, அதில் வந்து ஒவ்வொரு ஜீவராசிலையும் வகையிலையும் நம்ம வந்து 100 ஜென்மம் எடுத்திருக்கோன்னு வச்சுப்போம். அப்படி வச்சுப்போம். அப்படின்னா 100 கோடி ஜென்மம், 100 கோடி ஜென்மம். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் சராசரியாக குறைந்தபட்சம் ஒரு 30 வருட வாழ்க்கை இருந்துச்சு. குறைந்தது 30 வருட வாழ்க்கை மினிமம் தான் நான் சொல்கிறேன். அப்படின்னா 100 கோடி ஜென்மங்கள் இன்ட்டு 30 வருடம் போட்டால் 3000 கோடி வருடங்கள். 100 கோடி இன்ட்டு 30 எவ்வளோ போட்டால் 3000 கோடி இல்லையா? 3000 கோடி வருடங்களாக நாம் எல்லாருமே புலன் இன்பத்தில் மூழ்கி இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் நாம் உடல் கண்ணோட்டத்தில் சிக்கி புலன் இன்பத்தில் ஈடுபடும் பொழுது அந்த புலனின்ப செயலுடைய ஒரு அச்சு வந்து வாசனா அல்லது விருத்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுடைய பொய் அகங்காரத்தில் பதிந்துவிடும். ரைட்? 3000 கோடி வருடங்களாக ஆத்மா உடல்கிற கண்ணோட்டத்தில் இருந்து கொண்டு பாவச்செயல் புலனின்ப செயல் நம்ம எல்லாருமே செஞ்சுருக்கோம். அதனுடைய அச்சுக்கள் எல்லாமே பொய் அகங்காரத்தில் படிந்து கிடக்கின்றது. அதான் பிரபுபாதர் சொல்லுவார், dirt has accumulated like a solid mountain அப்படி சொல்கிறார். ஒரு பெரிய மலை அளவுக்கு வந்து நம்மளுடைய அசுத்தம் வந்து நம்முடைய பொய் அகங்காரத்தில் படிந்து கிடக்கணும். இப்போ பாருங்கள், 3000 கோடி வருடங்களாக நம்ம பாவச்செயல் புலனின்ப செயல் செய்து, அல்லது ஓகே நம்ம புண்ணிய செயல் செஞ்சுருக்கலாம், ஆனால் மெஜாரிட்டி இதுதான். இதை செய்து இந்த அச்சுக்கள் வந்து பொய் அகங்காரத்தில் படிஞ்சு கிடக்குது. அண்ட் நம்ம பயிற்சி செய்யக்கூடிய பக்தியோ எத்தனை வருஷம்? நம்ம பக்தி பயிற்சி வந்து 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், இல்லை 30 வருஷம், ஈவன் மேக்ஸிமம் போட்டால் 40 வருஷம். அதுக்கு மேலே யாரும் கிடையாது. 40 வருஷம் நான் மேக்ஸிமம் சொல்கிறது அந்த அளவுக்கு. ஓகே, இப்போ நம்மளுடைய 40 வருஷ பக்தியும் 3000 கோடி வருடங்களாக
நம்ம சேர்த்து வச்சுருக்கக்கூடிய அழுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. 40 வருஷம் எங்கே இருக்குது, 3000 கோடி வருடங்கள் எங்கே இருக்குது. அதனால் எதற்கு இது தெரிய வருதுன்னா, யாருமே நம்ம எத்தனை பக்தி பயிற்சி செஞ்சாலும் அதில் பற்றாக்குறை தான் இருக்கும், ஷார்ட்டேஜ் தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அசுத்தம் 3000 கோடி வருடங்கள், அதுக்கு இணை ஆகாது நம்மளோட பக்தி பயிற்சி. நம்ம 40 வருஷம் பண்ணாலும் கூட அது இணை ஆகாது. அப்போ நம்ம யாருமே பக்தி பயிற்சியினுடைய பக்குவத்தினால கோலோ பிருந்தாவனத்துக்கு நம்ம போக முடியாது. கிருஷ்ணருடைய கருணையை பெற்றால் மட்டுமே தான் கிருஷ்ணா அதை நிவர்த்தி செய்கிறார். அம்மா அந்த பற்றாக்குறையை அவர் நிவர்த்தி செய்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறார் கிருஷ்ணா கோலோ பிருந்தாவனத்துக்கு. ஸோ இப்படி தான் கோலோ பிருந்தாவனத்துக்கு போக முடியுமே தவிர கிருஷ்ணனுடைய கருணையை பெற்றால் மட்டும்தான். அதனால தான் ஆக்சுவலி இது ஆச்சாரியர்கள் கிருஷ்ணாவுடைய தாமபந்தன லீலா, தாமோதர லீலாவில் யசோதா மாதா கிருஷ்ணரை உரலில் கட்டி போட முயற்சி பண்ணுறாங்க. 2 இன்ச்சு கம்மியாக இருக்குது, முடிச்சு போடுறதுக்கு 2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அதில் என்னது 2 இன்ச்சு எதை குறிக்கிறதுன்னு ஆச்சாரியர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒன்று நம்மளுடைய உறுதியோடு நம்ம பயிற்சி செய்வது. 2வது கிருஷ்ணனுடைய கருணை அப்படின்னு ஆச்சாரியர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நாம் உறுதியோடு பயிற்சி செய்யணும், அது நம்மளுடைய ரோல். ஆனால் அந்த பக்குவத்தினால் நம்ம கௌரவப்படுவான்னு போக முடியாது, மெரிட்டில் நம்ம போக முடியாது. அதை பார்த்து கிருஷ்ணா திருப்தி அடைந்து தன்னுடைய கருணையை வழங்கணும். கிருஷ்ணா தன்னுடைய கருணையை வழங்கினா மட்டும்தான் ஒருத்தர் கௌரவப்படுவான்னு போக முடியும். ஏன்னா இந்த பற்றாக்குறையை அப்போ தான் அவர் நிவர்த்தி செய்வார். அவர் அதை தள்ளுபடி பண்ணுறார். பரவாயில்ல இவர் ஏன்னா கிருஷ்ணாவுக்கு தக்ஷிணக அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி இருக்குது, தெய்வீக குணம் இருக்குது. தக்ஷிணக அப்படின்னா அர்த்தம் சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தக்ஷிணகனா என்னென்னா கிருஷ்ணா ரொம்ப இலகிய மனம் படைத்தவராம். கிருஷ்ணா ரொம்ப இலகிய மனம் படைத்தவர். அதனால் தள்ளுபடி பண்ணிட்டு வரோம்மா. நம்ம கோடிக்கணக்கான ஜென்மங்களாக செய்த பாவச் செயல்கள் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டு வரோம்மா. நாம் உறுதியோடு பக்தி பயிற்சி செய்கிறத பார்த்துட்டு கிருஷ்ணா திருப்தி அடைந்து கருணையை வழங்கும் பொழுது இது நடக்கிறது. ஒரு சைடு கருணையை வழங்குறார், இன்னொரு சைடு நம்முடைய பாவ வினைகளை எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுறாருமா. அதுதான் தக்ஷிணக, சிம்பிள் அண்ட் லிபரல். நம்ம இலக்கிய மனம் படைத்தவர், தள்ளுபடி பண்ணி வரோம். பரவாயில்ல, ஓகே என்னோடய குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி கருணையை வழங்கி அதை நிவர்த்தி பண்ணுறார். என் சாமர்த்தியத்தினால நான் சாதன பக்தியுடைய ஸ்ட்ரென்த்தினால நான் கோலோ பிருந்தாவனத்துக்கு போகிறேன்னு சொன்னால் அப்படி நினைத்தால் முடியவே முடியாது. கருணையை பெற்றால் மட்டும்தான் முடியும். அதனால் கிருஷ்ணனுடைய கருணையை நம்ம கருணைங்கிற ஒரு தெய்வீக குணம் கிருஷ்ணாவுக்கு இல்லைன்னா நம்ம எல்லோருமே இங்கே தான் உட்காரணும். கோலோ பிருந்தாவனத்துக்கு போகவே முடியாது, நம்மளால் யாருமே போக முடியாது. ஏன்னா நம்ம ஏகப்பட்ட பாவச் செயல்கள் செஞ்சுருக்கோம் கோடிக்கணக்கான ஜென்மமாக. ஆனால் கோலோ பிருந்தாவனத்துக்கு போகிறதுக்கு கூட்டின்னு போகிறதுக்கு கிருஷ்ணா தயாராக இருக்கார். கருணையோடு அவர் மன்னிப்பதற்கு. க்ஷமாசீலா அப்படின்னு ஒரு தெய்வீக குணம். இந்த கிருபா பாரா வாராங்கிற வார்த்தை எடுத்தாலே நம்ம நிறைய கிருஷ்ணாவுடைய பல தெய்வீக குணங்கள் நம்ம அது சம்பந்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கிருஷ்ணாவுக்கு இன்னொரு தெய்வீக குணம் இருக்காமா, க்ஷமாசீலா. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் கிருஷ்ணா. க்ஷமாசீலானா நம்மளுடைய பாவச் செயல்கள், பாவ வினைகள் அது எல்லாத்தையும் மன்னிச்சுருவார். க்ஷமாசீலா மன்னிக்கிறதுல கிருஷ்ணா ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக. இது எல்லாம் சேர்ந்து நடக்குது பாருங்கள். ஒரு சைடு கிருஷ்ணா நம்மளுடைய பாவ வினைகளை மன்னிக்கிறார், இன்னொரு சைடு தன்னோட கருணை கடல். அவர் கடலை எப்படி அளக்க முடியாதோ அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய கருணையை அளக்க முடியாது. எவ்வளவு குவான்டிட்டி வச்சுருக்காருன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு சைடு கிருஷ்ணா நம்முடைய பாவ வினைகளை மன்னிக்கிறார், க்ஷமாசீலா. அதான் தள்ளுபடி பண்ணுறது நான் சொன்னேன். தள்ளுபடி பண்ணுறது அதான் மன்னிக்கிறது, க்ஷமாசீலா. இன்னொரு சைடு அவர் கருணையை உருக்கொண்டவர், பதான்யா. அந்த கருணையை செலுத்துகிறார். இந்த ரெண்டும் கிருஷ்ணாவுடைய இந்த 2 தெய்வீக குணங்களும் ஒரு குறிப்பிட்ட ஜீவாத்மாவுக்கு பெரும்பொழுது அவர் கோலோ பிருந்தாவனத்துக்கு போகின்றார். அப்போ கிருஷ்ணனுடைய கருணையை பெற்றால் மட்டும்தான் ஒருத்தரால் போக முடியுமே தவிர. அதனால தான் பெரிய ஆச்சாரியர்கள் எல்லோருமே கிருஷ்ணனுடைய கருணையை யாசிக்கிறாங்க. டெய்லி பிரார்த்தனை மூலமாக கிருஷ்ணனுடைய கருணையை யாசிக்கிறாங்க.
யாசித்து யாசித்து தான் நம்ம கோலோக பிருந்தாவனத்துக்கு போக முடியும். யாசிக்கக்கூடிய மனப்பான்மையை நம்ம வளர்த்து கொள்ளலைன்னா, ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியார் ஜெகநாத அஷ்டகத்தில் அவர் கடைசி பாடல் ஜெகநாதருடைய கருணை யாசிக்கிறார். நவை யாச்சே யாச்சே ராஜ்யம், நான் ராஜ்யத்தை யாசிக்கவில்லைன்னு சொல்கிறார். நான் என் ராஜ்யத்தை உங்கள்கிட்ட நான் யாசிக்கலை. அந்த பாடல் 7வது பாடல் அது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த 4வது பாடலில் கிருபா பாரா வாரான்னா அவர் கருணையுடைய கடல் வருது. பிரபுபாதர் எப்படி சொல்கிறாருன்னா அவருடைய கருணை எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறார். ஒரு கணக்கு சொல்கிறார் பிரபுபாதர். 10 மில்லியன் அம்மாக்கள் சேர்ந்தால் எவ்வளவு பாசம் துணிக்குமோ அவ்வளவு பாசம் நிரம்பியவர் கிருஷ்ணா ஜீவாத்மாக்கள் மேலே. பிரபுபாதர் இடத்துல எழுதுகிறாரு, கிருஷ்ணா நம்மளை எல்லோரையும் கோலோக பிருந்தாவனத்துக்கு கூட்டின்னு போகணுங்கிற ஆதங்கம் கிருஷ்ணாவுக்கு நம்மளை விட அதிகமாக அவருக்கு இருக்காங்க. கிரிராஜ் சுவாமி மகாராஜ் சொல்கிறாரு, நம்மில் பலர் கோலோக பிருந்தாவனத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஆசையே படுறதில்லைன்னு சொல்கிறார். நம்மில் பலர் அதுனா பக்தர்களுக்கு நடுவுலையே பலர் கோலோக பிருந்தாவனத்துக்கு போகிறதுக்கு ஆசையே படுறதில்லை. இந்த உலகத்திலேயே நம்ம சௌரியமாக இருக்கணும்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கோலோக பிருந்தாவனத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறது ரொம்ப அபூர்வம், யாராவது அத்திபுத்தமாக இருந்தாங்க. அது சத்வகுணம் அப்படின்னு சொல்கிறார். கிரிராஜ் சுவாமி மகாராஜ் அப்படி சொல்கிறார். சத்வகுணம் கலந்த பக்தராக இருந்தால் மட்டும்தான் அவர் கோலோக பிருந்தாவனத்துக்கு போகுங்கிற ஆசை ஜாஸ்தியாகுமா. ஸோ நாம் கோலோக பிருந்தாவனத்துக்கு போகிறதுக்கு ஆசை இருக்கோ இல்லையோ, பட் கிருஷ்ணவுக்கு பயங்கர ஆசையாமா இவங்க எல்லோரும் எங்கிட்ட வரணும், என்னுடைய உலகத்துக்கு திரும்பி வரணும்னு கிருஷ்ணன் ஏங்குறாராமா. பிரபுபாதர் அப்படி பாகவதம் பொருள் உரையில் ஒரு இடத்துல எழுதுகிறார். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நீங்கள் எல்லோரையும் வேணால் மியூட் போட்டுடலாமே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. விசேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. விசேஸ்வரி மாதாஜி நீங்கள் வேணால் மியூட் போட்டுடலாம் மாதாஜி. யாரோ மியூட் போட்டுருங்க மாதாஜி. ஸோ இங்கே ரைட், இங்கே இங்கே கருணை கடல். ஸோ கிருஷ்ணா இப்போ பிரபுபாதர் எப்படி சொல்கிறாருன்னா, நம்மளுடைய கணக்கில் எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு 10 மில்லியன் அம்மாக்கள் சேர்ந்தால் எவ்வளவு பாசம் தொனிக்குமோ அவ்வளவு பாசம் நிரம்பியவர் கிருஷ்ணா. ஸோ அதனால் ஜீவாத்மாக்களாகிய நாம் கோலோக பிருந்தாவனத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறோமோ இல்லையோ, கிருஷ்ணா நம்மளை விட அதிகமாக ஆசைப்படுறாரோ இவர்களெல்லாம் எங்கிட்ட திரும்பி வரணும். ஸோ ரைட். ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு இப்படி தான் சாத்தியம். சம்டைம்ஸ் நமக்கு இதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய பக்தர்களே போய் அவங்க ஆரத்தினுடைய பிடியில் மாட்டிக்கிறாங்க. ரைட். பிரம்மதேவரே பார்த்திங்கன்னா 3வது காண்டத்தில் வருது. சிருஷ்டி கிருஷ்ணா அவரை பண்ண சொல்கிறார் இல்லையா. ஸோ பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்ணுறார் கிருஷ்ணன்ட்ட, கிருஷ்ணா நீங்கள் என்னை 2ஆம் தரமான சிருஷ்டி பண்ண சொல்கிறீங்க. பட் இந்த 2ஆம் தரமான சிருஷ்டி நான் செய்யும் பொழுது பலதரப்பட்ட ரொம்ப கோரமான, அதாவது ஏகப்பட்ட பாவ வினைகள் நிரம்பிய ஜீவாத்மாக்கள், அவங்க கூடையெல்லாம் நான் கையாள வேண்டும், அவங்களையெல்லாம் நான் டீல் பண்ணணும். ரைட். அதனால் கிருஷ்ணா எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்ணுறார், 2ஆம் தரமான சிருஷ்டி செய்யும் பொழுது நான் எப்பொழுதுமே வேத மந்திரங்களை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். அண்ட் எனக்கு நான் சிருஷ்டிகர்த்தாங்கிற அந்த பொய் அடையாளம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்ணுறார் கிருஷ்ணாட்ட. இதுதான் கிருபா பாராவாரா, கிருஷ்ணாவுடைய கருணையை யாசிக்கிறார். ரெட்மி 9 பவர் நீங்கள் கொஞ்சம் வேணால் மியூட் பண்ணிடுங்களேன். ஓகே, சாரி.
ஸோ இப்படி அவர் வந்து பிரம்மதேவர் வந்து பிரார்த்தனை பண்ணுறார் கிருஷ்ணாட்ட, தயவு செய்து நான் பொய் அடையாளத்தில் நான் சிக்கக்கூடாது, பொய் அகங்காரத்தில் சிக்கக்கூடாது, எனக்கு பாதுகாப்பு கொடுங்கள் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுறார். ஸோ இது எதை தெரிய வருதுன்னா, பிரம்மதேவர் வந்து பெரிய பக்தர் இல்லையா, கிருஷ்ணாவுடைய மிகச்சிறந்த பக்தர், ஆனால் அவரே பிரார்த்தனை பண்ணுறார். இதுதான் நம்மளும் செய்யணும், கிருஷ்ணாவுடைய கருணையை யாசித்து பெற வேண்டும். அதன் மூலமாக நம்ம வந்து கோலோக பிருந்தாவனத்துக்கு போகலாம். ஒன் சைடு உறுதி, ஆச்சாரியர்கள் சொன்ன மாதிரி உறுதியுடன் நம்ம பயிற்சி செய்கிறோம், பட் கிருஷ்ணாவுடைய கருணை யாசித்துட்டே இருக்குது. மாயாவை நம்மளால் வந்து தாண்ட முடியாது, நம்மளுடைய சாமர்த்தியத்தினாலெல்லாம் நிச்சயம் தாண்ட முடியாது. ஏன்னா நம்மளோட அறிவும் மாயாவுடைய பொய் அகங்காரத்துக்கு கீழே தான் இருக்குது நம்மளோட அறிவும். அதனால் நம்ம அறிவின் துணை கொண்டு இதெல்லாம் தாண்டிடலாம், மாயாவை தாண்டிடலாம் நினைப்போம், முடியவே முடியாது. ரைட்? ஸோ கிருபா பாராபார அண்ட் சஜல ஜலத்தை ஸ்ரேணி ருச்சிரோ. அண்ட் அவர் எப்படி இருக்காராம்மா, ஒரு ரொம்ப அழகாக இருக்காராம்மா, ஆனால் எப்படி பிளாக், கருநீல கலர். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு மழை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரம்மதேவரும் ஆக்சுவலி சொல்கிறார் பாருங்கள், அங்கானியஸ்ய சகல இந்திரிய இல்லை, ஆக்சுவலி வேணுக்வனந்தம் அரவிந்ததலாயதாட்சம் பர்காமதம் மதம்சம் அசித் அம்புத சுந்தர அங்கம். அசித் அம்புத சுந்தர அங்கம்னா என்ன அர்த்தம்னா, இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி உருவாகக்கூடிய கருமேகம், அதை வந்து அதான் கிருஷ்ணாவுடைய கலர்னு பிரம்மதேவர் வர்ணிக்கிறார் பிரம்ம சமிதியில். ஓகே, ஸோ இது முதல் லைன். ரெண்டாவது லைன், ரமாவாணி ராமா ஸ்புரதமல பங்கேருக முக்கக. பாருங்க, த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் பிளிஸ் ஃபார் லக்ஷ்மி அண்ட் சரஸ்வதி. ஹிஸ் ஃபேஸ் எ ஸ்பாட்லெஸ் ஃபுல் ப்ளோன் லோட்டஸ். ரைட், வெரி நைஸ். இது எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. அமலா அப்படின்னா என்ன, மலம்னா அழுக்கு அல்லது குறைகள் அப்படின்லாம் சொல்லலாம். இங்கே ஸ்ரீமத் பாகவதம் பார்த்தீங்கன்னா அமலம் புராணம் யத் வைஷ்ணவானாம் பிரியம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் வந்து அமலம் புராணம். ஏன் அமலம் புராணம்? அப்பழுக்கற்ற புராணம் ஸ்ரீமத் பாகவதம். அதே மாதிரியா கிருஷ்ணமும் எப்படி அமலம், ஸ்புரத் அமல பங்கேருக முகக. இங்கே பார்த்தீங்கன்னா பகவத்கீதையிலையும் பரமம் பவித்ரம் பவான் புருஷம் சாஸ்பதம் திவ்யம், அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் அப்படி வர்ணிக்கிறார். பவித்திரம்ங்கிற வார்த்தை ஜட உலகத்துக்கு பொருந்தாது. பவித்திரங்கிற வார்த்தையை நம்ம ஜட உலகத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. பவித்திரங்கிறது எப்படின்னா பரிசுத்தமானவர், துளி கூட அழுக்குகள் ஜடக்களங்கம் துளி கூட தொடாதவரம். அதனால தான் ஈசோபனிஷத்தில் கிருஷ்ணாவுக்கு சாஸ்திரத்தில் எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கு, வேதங்கள் உபனிஷதங்கள் எப்படி கிருஷ்ணரை வர்ணிக்கப்பட்டிருக்குன்னா சுத்தம், அப்புறம் அபாப வித்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுத்தம்னா என்ன? கம்ப்ளீட் பியூரம், பவித்திரம், பரிசுத்தமானவர். அபாப வித்தம் பாருங்க, நாம் பல பல பாப வினைகள் உடையவர் தான். ஆனால் நாம் வந்து கிருஷ்ணருக்கு சரணாகதி அடையும் பொழுது, கிருஷ்ணரையே நம்பும் பொழுது, கிருஷ்ணருடைய கருணையவே யாசித்து அதை சார்ந்து இருக்கும் பொழுது கிருஷ்ணா வந்து நம்மளுடைய பாவ வினைகளை ஒரு செகண்டில் எரிச்சிடுறார். ஓகே, அப்போ அவருக்கு போய் சேருமா பாவ வினை? நோ, அது நம்ம கணக்கில் ஒர்க் ஆகாது. நம்ம கணக்கு எப்படின்னா, நம்மள்கிட்டருந்து ஒருத்தர் யாராவது ஏதாவது எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் போயிடும் அப்படிங்கிறது தான் ஜட கணக்கு. பட் கிருஷ்ணாவுக்கு இது பொருந்தாது. அபாப வித்தம்னா பாவம் சுத்தமாகவே கிருஷ்ணரை தொடாதாம். சுத்தமாகவே கிருஷ்ணரை பாவம் தொடாது. காரணம், அவர் நிர்குணம் குணபோக்திருச்ச. எல்லாமே வந்து பகவத்கீதாவில் க்ளீனாக இருக்கு. நிர்குணம்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஜட குணங்கள் முக்குணங்கள் இருக்கு இல்லையா, முக்குணங்கள் ஒரு க்ஷணம் கூட அவரை தொடாதாம். ஒரு க்ஷணம் கூட கிருஷ்ணர் வந்து முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதில்லை. ஏன்னா முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அழுக்கு சேர்றது, அசுத்தம், பலதரப்பட்ட அனர்த்தங்கள் நம்மளுக்கு சேர்றது. முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம எல்லோரும் இருக்கோம். பட் கிருஷ்ணாவை எப்படி
பிரபுபாதர் எப்படி சொல்லுவார்னா, ஒன் வித்தவுட் அ செகண்ட் அப்படி சொல்லுவார். ஒரு செகண்ட் கூட கிருஷ்ணா வந்து முக்குணங்களுக்கு கீழே வரமாட்டார். இதுக்கு இதனால தான் கிருஷ்ணாவுக்கு அச்சுதாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அச்சுதாவுக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒன் ஹூ நெவர் ஃபெயில்ஸ் இன் இஸ் அஃபெக்ஷன் ஃபார் இஸ் டிவோட்டீஸ். தன்னுடைய பக்தர்கள் மேலே இருக்கக்கூடிய பிரியம், அதில் ஒரு பொழுதும் கிருஷ்ணா தோற்று போவதில்லை. இது ஒரு அர்த்தம். ஹரே கிருஷ்ணா. ரெட்மி 9 பவர் நீங்கள் கொஞ்சம் மியூட் போட்டுருங்களேன், உங்களோடது திரும்ப சவுண்டு வருது. கொஞ்சம் நீங்கள் மியூட் போட்டுருங்க, இல்லைன்னா ஒரு 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 கோர்வையில் நம்ம போயிட்டு இருக்கோம், அது விலகிடுவோம் நம்ம. ஸோ ரைட். இந்த அமலம் அப்படிங்கிறது வந்து அப்பொழுக்கற்றவர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு உதாரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வந்து பல ஜீவாத்மாக்களுடைய பாவ வினைகளை களைந்தாலும் கிருஷ்ணாவுக்கு ஒரு செகண்ட் கூட, அதுதான் பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், நிர்குணம் அப்படி. ஒரு செகண்ட் கூட கிருஷ்ணா வந்து முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றது இல்லையா. ஸோ அச்சுதாங்கிற வார்த்தையை நான் சொல்லிட்டேங்க, திடீர்னு டிஸ்ட்ராக்ஷன் வந்ததுனால. அச்சுதா அப்படின்னா, அச்சுதான என்ன அர்த்தம்னா, இன்னொரு அர்த்தம் என்னென்னா, ஒரு செகண்ட் கூட ஒரு முக்குணங்களுக்கு உட்பட்டு வருவதில்லை, அதனால் அவருக்கு பேர் அச்சுதா. இப்படி ஒரு விளக்கம் இருக்குது. ஸோ பகவத்கீதையிலையும் நிர்குணம்னு சொல்லியிருக்கிறதுனால அவர் வந்து ஜடகுணங்கள் முக்குணங்கள் எதுவும் அவரை தொடாது, அதனால் அவர் வந்து பரிசுத்தமானவர் கிருஷ்ணா. அதனால் இங்கே ஆதி சங்கராச்சாரியர் எப்படி வர்ணிக்கிறார், ஸ்புரத் அமல பங்கேருக முக்கக ரைட். அவருடைய ஃபுல் ப்ளோன் லோட்டஸ், எப்படி தாமரை முழுக்க மலர்ந்த தாமரை எப்படி. இந்த பார்த்திங்கன்னா மலர் வந்து விரிய 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 அதனுடைய இதை ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் கூட ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. மலர் வந்து மொட்டாக இருக்கும் பொழுது அதனுடைய மனம் வெளியில் வராது, அந்த மொட்டு விரிய விரிய கொஞ்சம் கொஞ்சமாக மனம் வெளியில் வரும். அந்த மொட்டு ஃபுல்லாக விரிஞ்சிருச்சுன்னா அதனுடைய முழு மனம் வெளியில் வரும், ரைட். சாதாரணமாக ஒரு மலருக்கே இப்படி. தாமரை மலர் வந்து எப்படின்னா அதனுடைய மனம் மட்டும் வெளியில் வர்றதில்ல, பட் தாமரை விரிய விரிய என்ன ஆகுன்னா அதனுடைய அழகு அதிகரிக்கும். ஃபுல் ப்ளவுன் லோட்டஸ். தாமரை மொட்டாக இருக்கும்பொழுது அதனுடைய அழகை விட தாமரை அடுக்கடுக்காக இருக்கு இல்லையா, அது வந்து முழுக்க அப்படி விரியும் பொழுது அதனுடைய அழகு அதிகரிக்கும். அதில் விரிய 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 முழு அழகு வெளியில் வரும். அதே மாதிரியே கிருஷ்ணனுடைய முகம் முக்கக, எஸ், கோபியர்களும் பாடுறாங்க, ஸ்ரீமுகம் சத்தே அப்படின்னு கோபியர்கள் கோபிகா கீதத்தில் பாடுறாங்க. ஸோ கிருஷ்ணனுடைய முகம் வந்து எப்படி முகுசும்பி தம்பிம்பா அப்படிங்கிறது ஈவன் யசோதா மாதா கூட பாடுறாங்க. யசோதா மாதா கிருஷ்ணனுடைய கவர்ச்சிகரமான அந்த முகம், அதை வந்து அவங்க கிஸ் பண்ணுறாங்களா யசோதா மாதா, முகுசும்பி தம்பிம்பா ரைட். அண்ட் அவருடைய முக அழகு வந்து எப்படி ஆக்சுவலி ஒரு இடத்துல வர்ணிக்கப்பட்டிருக்கு, முரளி வதனான்னு சொல்லப்பட்டிருக்கு. முரளிங்கிற புல்லாங்குழலை ஏந்திய முகம் அப்படின்னு ஒரு பக்தர் வர்ணிக்கிறார் கிருஷ்ணரை. ஸோ அவருடைய ஒரு இடத்துல ஆக்சுவலி கிருஷ்ணருடைய கண்களை வந்து எப்படி வர்ணிக்கிறாங்க பாருங்கள். ஒரு இடத்துல அம்புஜலோச்சனான்னு ஒரு இடத்துல வர்ணிக்கப்பட்டிருக்கு, இன்னொரு இடத்துல கஞ்சலோச்சனான்னு கிருஷ்ணருடைய கண்களை தாமரை போன்ற அழகான கண்கள் உடையவர் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு இடத்துல கமலா நயனா அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி கிருஷ்ணனுடைய இதை ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு அங்கமும் ஒரு 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 பௌர்ணமி நிலாவுக்கு ஒப்பிடுறார். அவருடைய கண் ஒரு பௌர்ணமி நிலா அப்படி சொல்கிறார், ஒரு முழு நிலவு இப்படி ஒவ்வொன்றா வர்ணிக்கிறார். அவருடைய காது வந்து ஒரு முழு நிலவு அப்படின்னு வர்ணிக்கிறார். அப்படி போட்டு அவர் கணக்கு போடுறார். கணக்கு போட்டிங்கன்னா 24.5 24.5 மூன் 24.5 பௌர்ணமி நிலா வந்து கணக்கு வருதாமா கிருஷ்ணனுடைய தெய்வீக அழகு. அப்படி வந்து
ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமத்தில் வர்ணிக்கிறார். ஸோ கிருஷ்ணனுடைய முகம் வந்து அவ்வளோ கவர்ச்சிகரமானது. நம்மளால் அது இமேஜின் பண்ண முடியாது. நம்ம எப்பொழுதுமே ஜட அழகுலேயே ஆழ்ந்திருக்கிறதுனால தெய்வீக அழகு நம்மளுக்கு கவர்ச்சிகரமாக தெரிய மாட்டேங்குது. ஒன்ஸ் கிருஷ்ணாவுடைய தெய்வீக அழகு நமக்கு கவர்ச்சிகரமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜட அழகு நம்மளுக்கு பிடிக்காமல் போயிடும். ஜட அழகு நம்மளுக்கு துச்சமாக போடும். ரைட். ஸோ அதனால் இவருடைய இது வந்து முழுசாக மலர்ந்த தாமரை மலர் அந்த மாதிரியை அவருடைய முகம் அப்படிப்பட்டது அப்படிங்கிறது இங்கே ஆதிசங்கராச்சாரியர் வர்ணிக்கிறார். ஸ்புரத் அமல பங்கேருக முக, துளி கூட அமலானா துளி கூட வந்து ஒரு அவருடைய அங்கம் எப்படின்னா கிருஷ்ணாவுடைய அங்கம் பர்ஃபெக்ட்லி டிசைன்டம். எந்த இடத்துலையும் கிருஷ்ணாவுடைய அங்கத்தில் ஒரு குறையை பார்க்க முடியாது. பார்த்திங்கன்னா நம்மளுடைய அங்கம் பார்த்திங்கன்னா குறைகள் இருக்கும், ஏதாவது ஒரு குறை இருக்கும், சம்திங் ஏதாவது ஒரு குறை இருக்கும் நம்மளுக்கு. அல்லது வயசாக நம்ம உடம்புல ஏதாவது ஒரு குறை வரும், வரத்தான் செய்யும். ஒன்றா நம்ம வந்து நம்மளுக்கு கால் வந்து இதாயிரும், இல்லைன்னா கண்ணு சரியாக போகும், ஏதாவது ஒரு குறை வந்துடும். இதுதான் நம்மளுடைய உடல். ஆனால் கிருஷ்ணன் எப்படி அவருடைய முகம் வந்து சுத்தமாக பர்ஃபெக்ட்லி டிசைன்டு. ஸோ அதனால் கோபியர்கள் பாருங்கள், கோபியர்கள் இப்படிப்பட்ட கவர்ச்சிகரமான அழகான முகம், ஸ்ரீமுகம் சதே இல்லையா. அண்டு வந்து கனரஜஸ்வலம் தர்ஷயன் முகுர் மனசின ஸ்மரம் வீரயச்சசி கோபியர்கள் பாடுறாங்க. அப்படி கிருஷ்ணா கவர்ச்சிகரமான இளம் பாலகன். ஒரு பக்தர் வர்ணிக்கிறார் கிஷோர கோபாலா. கிருஷ்ணரை எப்படி வர்ணிக்கிறாங்க? கிஷோர கோபாலா. கிஷோரானா எப்படி? கிஷோரானா ரொம்ப ஃப்ரெஷ் யூத்ஃபுல் பாய், புத்தம் புது பாலகன் கிஷோரா. அண்ட் கோபாலா, அந்த கோபாலர்களில் இவர் வந்து கிஷோரா, புத்தம் புது பாலகன் அப்படிங்கிற ஒரு பக்தர் வர்ணிக்கிறார் கிருஷ்ணர் அப்படி. ஸோ கிருஷ்ணாவுடைய அழகான முகம் இப்படி அவர் வந்து தன்னுடைய சிறுவர்களோட அவர் போய் வந்து கன்றுகளை எல்லாம் மேய்த்துட்டு திரும்பி கோகுலத்துக்கு திரும்பி வரும்பொழுது அந்த கன்றுகளில் இந்த பாத தூளி இருக்கு இல்லையா, அந்த பாதத்திலேருந்து வரக்கூடிய தூசி அது கிருஷ்ணாவுடைய முகத்தில் வந்து அப்பிரதம். அப்போ கிருஷ்ணாவுடைய முகத்தில் வந்து இந்த தூசி அடர்த்தியாக கனரஜஸ்வலம் அப்படி அவருடைய முகத்தில் இந்த தூசி திக்க அப்படி படிஞ்சிருக்காங்க. கனரஜஸ்வலம் தர்ஷயன் முகுர் கோபியர்கள் சொல்கிறாங்க. இப்படி அப்படி அந்த தூசி வந்து அவரோட முகத்தில் அப்படி அப்பி இருக்கு. அதை பார்க்கும் பொழுது முகுர்னா என்னது? குழம்பி போகிறாங்க. முகுர்னா மயங்கி போகிறது. கிருஷ்ணருடைய அழகான ரூபத்தை அப்படி பார்த்த உடனே மயங்கி போகிறாங்க. தென் தர்ஷயன் முகுர் மனசி நஸ்மரம் வீரயச்சசி. ஓ வீரா, ஓ ஹீரோ கிருஷ்ணா வந்து ஹீரோ. கோபியர்கள் பாடுறாங்க. மனசின் ஸ்மரம், எங்களுடைய மனசு வேற எதையும் நினைக்காது. இப்படி ரொம்ப கவர்ச்சிகரமான முகம், இங்கு புன்னகை, மந்தம் ஜகாசா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தில் அப்படி ஒரு வார்த்தை வருது, மந்தம் ஜகாசா, கவர்ச்சிகரமான புன்னகை வீசுவரம். அப்படி கவர்ச்சிகரமான புன்னகை அந்த முகத்தோடு அப்படி நடந்து வரும்பொழுது, புல்லாங்குழலை போய் ஊதிண்டு வரும்பொழுது எங்களுக்கு மனசில் வேறு எதுவும் தோண மாட்டேங்குது. மனசின ஸ்மரம், வேறு எதுவும் நினைக்க முடியாது. ஏன்னா இந்த அழகில் நாங்கள் மயங்கிட்டோம். கோபியர்கள் இப்படி பாடுறாங்க. ஸோ ரைட். இப்போ கிருஷ்ணனுடைய தாமரை முகம் வந்து ஆக்சுவலி பல இடங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஆச்சாரியர்கள் எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, கிருஷ்ணாவுடைய தாமரை போன்ற அழகான முகம் இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்துடைய 10வது காண்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட். ஸோ நான் பிரபுபாதர் இடத்துல எழுதுகிறார், அவருடைய ஆர்ச்டு ஐப்ரோஸ் அப்படின்னு எழுதுகிறார். ஒரு இடத்துல பியூட்டிஃபுல்லாக எழுதுகிறார். அவருடைய புருவம் எப்படியாமா அப்படி வளைந்திருக்காமா.
அவருடைய புருவம், கிருஷ்ணருடைய ஒவ்வொன்றும் ரொம்ப பர்ஃபெக்ட் டிசைன். நம்மளோட வார்த்தையினால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது கிருஷ்ணனுடைய அழகை. ஆக்சுவலி சிவபெருமான் கிருஷ்ணனுடைய அழகை வர்ணித்து பாடுறாரு பாகவதத்தில். ஸோ கிருஷ்ணனுடைய அந்த புருவம் வந்து பர்ஃபெக்டாக அப்படி வளைந்து இருக்கணும், ஆர்ச் ஐப்ரோஸ். ஸோ பக்தர்கள் கிருஷ்ணருடைய அந்த வளைந்து இருக்கக்கூடிய புருவத்தை நினைக்கிறதுனாலேயே அவங்க ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காமம் போயிடும்னு பிரபுபாதர் எழுதுகிறார். ஓகே, ஸோ அதனால் அமல பங்கேருக முக அப்படின்னா அது நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். நம்ம அடுத்த லைனுக்கு போகலாம். இதில் பாருங்கள், ரமாவாணி ராமா ஸ்புரத் அமல பங்கேருக முக. பாருங்கள், நைஸ். கிருஷ்ணாவுடைய இந்த கவர்ச்சிகரமான புன்னகையோடு இருக்கக்கூடிய அந்த முகம் எப்படி லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி இவங்களுக்கு எல்லாருக்கும் ரமா வாணி ராமா, ரைட். ஸோ ரமானா லக்ஷ்மி தேவி, வாணினா சரஸ்வதி, ரைட். இவங்களுக்கு ராமா எப்படி ஆனந்தம் கொடுக்கக்கூடியதான் கிருஷ்ணாவுடைய இந்த புன்னகை. ஆக்சுவலி இதை ஹிஸ் கிரேஸ் முராரி குப்த பிரபு ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நாம் இங்கே டெய்லி கிருஷ்ணரை நம்ம தரிசனம் செய்கிறோம் இல்லையா? ஜெகநாத், பலராம், சுபத்ரா. நம்ம டெய்லி காலையில் தர்ஷன் ஆரத்தியில் ஜெகநாத், பலராம், சுபத்ராவை நம்ம தரிசனம் செய்கிறோம். இங்கே டெய்லி ப்ராக்டிஸ். கிருஷ்ணரை தரிசனம் பண்ண உடனே நம்ம என்ன பிரார்த்தனை செய்கிறோம்னு இங்கே ப்ராக்டிஸ், இங்கே ட்ரைனிங் பீரியட். அண்ட் அவர் சொல்கிறாரு, இதுக்கு முராரி குப்த பிரபு ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சப்போஸ் நம்ம ஜட உலகத்திலிருந்து விடுபட்டு நம்ம கோலோக பிருந்தாவனத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க. ஓகே, கோலோக பிருந்தாவனத்தில் நந்தா, சுனந்தா நம்மளை கூட்டின்னு போகிறாங்க. அண்ட் கிருஷ்ணன் ஷியாமசுந்தர கிருஷ்ணன் முன்னாடி நிற்கிறார். ஒரு அசம்ஷன், ஒரு கற்பனை. ஷியாமசுந்தர கிருஷ்ணன் முன்னாடி நிற்கிறார். அவருடைய அழகை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, மயங்கி கீழே விழுந்துருவோம். நம்ம சும்மா ஒரு கூட்டி சொல்லலை, அவருடைய அழகை கண்ட பறிக்கக்கூடியது. ஏன்னா மதனம் போகணும், அவரை மன்மதனையே மயக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஷியாமசுந்தர கிருஷ்ணா நம்மளுக்கு முன்னாடி நின்னாருன்னா கோலோக பிருந்தாவனத்தில் அவரை பார்த்த உடனே நம்ம எதுவும் பேச தெரியாத மயங்கி கீழே விழுந்துருவோம். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, முராரி குப்த பிரபு, இங்கு டெய்லி ஜெகநாத், பலராம், சுபத்ராவை தரிசனம் பண்ணி பிரார்த்தனை செய்து ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த பிரார்த்தனை செய்து பழகிட்டோன்னா நம்ம கிருஷ்ணாவை கோலோக பிருந்தாவனத்தில் பார்க்கும்பொழுது சேம் பிரார்த்தனையை நம்ம கிருஷ்ணாவுக்கு முன்னாடி சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவருடைய ஒரு ரியலைசேஷன், ரைட். ஸோ அதனால் கிருஷ்ணருடைய அழகை சும்மா நம்ம குறைத்து இறவிடக்கூடாது. நம்ம ஜட உலகத்தில் பார்க்கக்கூடிய அழகு மாதிரி நம்ம நினைக்க முடியாது. ஓகே, ரைட். ஸோ அதனால் லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி இவங்களுக்கு எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய தெய்வீகமான கவர்ச்சிகரமான தாமரை போன்ற நளின சுந்தரம் அப்படின்னு கோபியர்கள் வர்ணிக்கிறாங்க கிருஷ்ணரை. நளின சுந்தரம், வெரி பியூட்டிஃபுல். நளின சுந்தரம் நாததே பதம். நாதா, ஓ நாதா, எங்களுடைய நாதரே நீங்கள். அண்ட் எப்படி சொல்கிறார், நளின சுந்தரம்னா என்ன? நளினா அப்படின்னா தாமரைங்கிற அர்த்தம். இருக்கக்கூடிய மலர்கள்லேயே தாமரை ரொம்ப அழகு, பயங்கர அழகு. அதனால தான் கிருஷ்ணருடைய ஒவ்வொரு அங்கத்தையும் தாமரை கூட இணைத்து பேசுகின்றோம். அவருடைய பாதம்னா தாமரை பாதம் சொல்கிறோம், முகம்னா தாமரை முகம், கண்கள் அப்படின்னா கஞ்சலோச்சனா, தாமரை போன்ற அழகான கண்கள். ஏன்? மலர்கள்லேயே தாமரை மிகவும் அழகானது. ஸோ அதனால் இங்கே கிருஷ்ணருடைய இந்த முகம் இப்படி கவர்ச்சிகரமானது. ஓகே, ரைட். நம்ம அடுத்த லைன் போகலாம். சுரேந்திரைர் ஆராஜ்ய ஸ்ருதிகண சிக்கா கீத சரித்தோ. 4வது பாட்டை நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். The best of demigods and sages worship him. The Upanishads sing his glories. பாருங்க, ஸ்ருதிகண சிக்கா கீத சரித்தோ. கீத சரித்தோ பாருங்க, கீத சரித்தோன்னா அவருடைய புகழை வர்ணித்து பாடுகின்றன. யாரு? ஸ்ருதிகண. ஸ்ருதிகணன்னா ஸ்ருதினா வேதங்கள், உபனிஷதங்கள்,
நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் படிக்கிறோம் 10வது காண்டத்தில் உபனிஷதங்கள்லாம் கிருஷ்ணவை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறாங்க. பெரிய பிரார்த்தனை இல்லையா, பெரிய அத்தியாயம் அது. ஸோ அதை இங்கே ஆதிசங்கராச்சாரியார் வர்ணிக்கிறார். ஆக்சுவலி சுரவந்திதா, கிருஷ்ணாவுக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர்? சுரவந்திதா. அது இங்கே கன்ஃபார்ம் ஆகிறது. ஆதிசங்கராச்சாரியார் அதை இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறார். சுரேந்திரைர் ஆராத்ய. ஓகே, யாரெல்லாம் வர்ணிக்கிறாங்க, வழிபாடு செய்கிறாங்க? ஆராத்ய ஜெகநாதரை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்க? சுர இந்திரைர். ஓகே, தேவர்களுடைய தலைவன் இந்திரன், அவர் வந்து வழிபாடு செய்கிறார். ஓகே, அண்ட் ஸ்ருதிகண சிக்கா கீத சரிதம், உபனிஷதங்கள் வேதங்கள் எல்லாமே கிருஷ்ணரை வழிபாடு செய்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி நிகில ஸ்ருதி ரத்னமாலா அப்படின்னு சில ரூபகுஸ்வாமி வர்ணிக்கிறார். அப்படின்னா ஆக்சுவலி அவருடைய தாமரை பாதத்தில் இருக்கக்கூடிய நெயில், இந்த நகம் இருக்கு இல்லையா, அந்த நகத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் வந்து உபனிஷதங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா சந்திரன் மாதிரி இருக்கும். எப்படி? இதெல்லாம் நம்மளால் இமேஜினே பண்ண முடியாது, கற்பனையே பண்ண முடியாது. இதெல்லாம் அவ்வளவு கண்ணை பறிக்கக்கூடிய அழகு நிரம்பியவர் கிருஷ்ணன். அவருடைய நகத்தில் வரக்கூடிய வெளிச்சம், நகத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் சந்திரன், ஒரு சந்திரனுக்கு சமானமாகும். அப்படின்னா நம்ம கற்பனை பண்ண முடியுமா கிருஷ்ணரை? அதனால தான் அறிவுனாலெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. ஏதோ சாஸ்திரம் கிருஷ்ணருடைய அழகை வர்ணித்திருக்கு, அந்த அழகை நம்ம ஜஸ்ட்டு ரிப்பீட் பண்ணுறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். நாம் அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது. கிருஷ்ணரை நிச்சயமாக நம்முடைய அறிவு சாமர்த்தியத்தினால கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியாது. ஏன் இதை டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, கிருஷ்ணன் இதுக்கு இப்படியெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. இவ்வளோ கண்ணை பறிக்கக்கூடிய அழகுடையவர். நம்ம பாதத்தில் இருக்கக்கூடிய நகத்தினுடைய வெளிச்சம் ஒரு சந்திரனுடைய வெளிச்சத்துக்கு சமானம்னு சொன்னால் நமக்கு எப்படி இது புரியும்? நம்ம அறிவுக்கு இது எப்படி எட்டும்? சந்திரனுடைய வெளிச்சம் நம்ம பார்த்துருக்கோம். சந்திரனுடைய வெளிச்சம் எப்படி எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லையா? குறிப்பாக வந்து பௌர்ணமி சமயத்தில் எப்படி இவ்வளோ வெளிச்சம் கிடைக்கிறது? அந்த வெளிச்சம் ஆமாம் அவருடைய கட்டவரல் இருக்கக்கூடிய நகத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி நம்ம அறிவுக்கு எப்படி எட்டுண்டு? அதனால தான் கிருஷ்ணன் நம்ம அறிவுக்கு புலப்படாதவர். அவருடைய கவர்ச்சிகரமான அழகை நம்ம வந்து பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ மயங்கி விழுந்துருவோம் நம்ம. அதனால தான் கிருஷ்ணன் வந்து தன்னை அவ்வளோ சீக்கிரம் புலப்படுத்த மாட்டேங்கிறாரு. புலப்படுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஜட உலகம் பிடிக்காமல் போயிடும். கிருஷ்ணர் நம்மளுக்கு புலப்பட்டுட்டாருன்னா ஜட உலகம் நம்மளுக்கு பிடிக்காமல் போயிடும். நமக்கு இன்னும் கிருஷ்ணர் புலப்படவில்லை, அதுதான் உண்மை. ஓகே, ஸோ சுரவந்திதாய. ஸோ கிருஷ்ணாவுக்கு என்ன பெயர்? சுரவந்திதாய. வந்திதாயன்னா வந்தனை செய்கின்றார்கள். ஆக்சுவலி இந்திராதி சர்வலோகேஷ வந்தித ஸ்ரீ பதாம்புஜ். வெரி பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல். சார்வபௌம பட்டாச்சாரியா இப்படி வர்ணிக்கிறார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. எப்படி வர்ணிக்கிறார்? இந்திராதி சர்வலோகேஷ வந்தித ஸ்ரீ பதாம்புஜ். எக்ஸாக்டாக இங்கே ஆதிசங்கராச்சாரியா வர்ணிக்கிற மாதிரி அவரு பட்டாச்சாரியா, சார்வபௌம பட்டாச்சாரியா வர்ணிக்கிறார். இந்திராதின்னு என்ன அர்த்தம்? இந்திரன் மற்றும் பல தேவர்கள். இந்திராதி சர்வலோகேஷ, எல்லா லோகங்களிலும் இருக்கக்கூடிய பல பல குட்டி குட்டி அதிபதிகள், அவர்கள் எல்லோருமே இந்திரன் முதற்கொண்டு வந்தித ஸ்ரீ பதாம்புஜ். இது வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு ஒரு நாமம். இந்த மாதிரியா அவருடைய பதாம்புஜ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அம்புஜம். அம்புஜம்னா என்னது? தாமரை. ஸோ தாமரை போன்ற அவருடைய அழகான அந்த பாதங்கள், அந்த தாமரை பாதங்களை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்க? எல்லா லோகத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி அதிபதிகள் இந்திரன் முதற்கொண்டு அவர்கள் வந்தித வழிபாடு செய்கிறாங்க. அதனால தான் கிருஷ்ணாவுக்கு சுரவந்திதாய அப்படின்னு ஒரு பேர் உண்டு. கிருஷ்ணன் வந்து சாதாரண ஒரு நபர் அல்ல ஆக்சுவலி, ரைட்? நம்ம வந்து சர்வசாதாரணமாக படிக்கிறதுனால கேட்கறதுனால சாதாரண ஒரு நபர் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எத்தனை தேவர்கள் இருக்காங்களோ அத்தனை தேவர்களும் கிருஷ்ணரை வழிபாடு செய்கிறாங்க மரியாதையோடு, சுரவந்திதாய. ஸோ அதனால்
சுரேந்திரைர் ஆராத்ய. அதனால் இங்கே தேவர்களுடைய அதிபதியாகிய இந்திரன் வழிபாடு செய்கிறார். அப்போ நம்ம கிருஷ்ணர் வழிபாடு செய்யும் பொழுது அந்த பணிவோடு வழிபாடு செய்ய வேண்டும். பணிவோடு, கிருஷ்ணா நான் ரொம்ப துச்சமானவன், உங்களை வழிபாடு செய்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா எங்கிட்ட ஏகப்பட்ட அழுக்குகள் இருக்குது, மலை அளவுக்கு அழுக்குகள் வச்சுருக்கேன். இருந்தாலும் உங்களை வழிபாடு செய்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்கன்னா இது உங்களுடைய கருணை, இது கருணை, கிருஷ்ணருடைய கருணை. ஸோ ஸ்ருதிகண சிக்கா கீதை சொல்லிதோ. இப்போ உபனிஷதங்கள் எல்லோரும் கிருஷ்ணரை போற்றுகின்றார்கள். ரைட். இது பார்த்திங்கன்னா வேதே ராமாயணே செய்வ புராணே பாரதே ததா ஆதௌ அந்தியேச்ச மத்தியேச்ச ஹரிசர்வத்திர கீயதே. வேதங்கள் இருக்குது, ராமாயணம், 18 புராணங்கள், மகாபாரதம், இது எல்லாமே இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் ஆதௌ அந்தியேச்ச மத்தியேச்ச ஹரிசர்வத்திர கீயதே. ஹரி வம்சத்தில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்பத்துலேயும் சரி, கடைசியிலையும் சரி, நடுவுலையும் சரி யாரை பற்றி புகழ்ந்து வர்ணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஹரி சர்வத்திர கீயதே. ஹரி கிருஷ்ணாவை தான் வழிபாடு செஞ்சிருக்கு. கிருஷ்ணரை புகழ்ந்து கொண்டாடுகின்றன மொத்த சாஸ்திரங்களும். அதனால தான் வெரி பியூட்டிஃபுல். இதோடு நான் முடிச்சிடுறேன், ஏன்னா நாளைக்கு ரத யாத்திரா, அதனால நிறையா இந்த சேவையெல்லாம் இருக்குது. இதோடு நான் முடிச்சிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதீத புருஷோத்தமக. பிரதீத்தன்னு என்னது? பிரதீத்த அப்படின்னா போற்றுகின்றன. யாரெல்லாம் போற்றுகின்றாங்க கிருஷ்ணரை? லோகே எல்லா லோகங்கள் இருக்கக்கூடிய ஜீவராதிகள் அத்தனை பேருமே கிருஷ்ணரை போற்றுகின்றார்கள். வேதேச்ச மொத்த வேதங்களும் கிருஷ்ணரை போற்றுகின்றன. ஏன்னா கிருஷ்ணன் யாரு? அது பகவத்கீதாவில் கிருஷ்ணவை சொல்கிறார். யஸ்மாக்ஷரம் அதீதோகம் அக்ஷராத் அபிச்சோத்தமம். வெரி பியூட்டிஃபுல். சி, ஒவ்வொரு ஸ்லோகமும் நம்ம அலசி ஆராய்ந்தோம்னா நாம் கிருஷ்ணருடைய ஸ்தானம் நம்ம புரிஞ்சுப்போம், அவருடைய பொசிஷன் என்னன்னு புரிஞ்சுப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பணிவு வந்துடும். உங்களுக்கு நான் ஒன்றுமே இல்லை, நான் சும்மா துச்சமான ஒரு ஜீவாத்மா, அவ்வளோதான் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். கிருஷ்ணருடைய பிரம்மாண்டமான தன்மையை புரிஞ்சுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக பணிவாயிடும். பாருங்கள், யஸ்மாக்ஷரம் அதீதோகம் அக்ஷராத். 2 விதமான ஜீவராசிகள் கிருஷ்ணவே இதை சொல்கிறார். 2 விதமான ஜீவராசிகள், ஒன்று க்ஷரா, இன்னொன்று அக்ஷரா. க்ஷரானா தன்னுடைய நிலையிலிருந்து கீழே விழுந்தவர்கள் க்ஷரா. அக்ஷரானா ஒருபொழுதும் கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவை மறக்காதவர்கள் அக்ஷரா. ஒரு செகண்ட் கூட கிருஷ்ணா கூட இருக்கக்கூடிய உறவை மறக்காதவர்கள் அக்ஷரா ஜீவாத்மாக்கள். அவர்கள் இங்கே வரமாட்டாங்க. இந்த அக்ஷரா ஜீவாத்மாக்கள் இங்கே வரவே மாட்டாங்க. அவர்கள் கோலோக பிருந்தாவன் வைகுண்ட லோகத்தில் தான் இருப்பாங்க. நம்ம எல்லாரும் க்ஷரா, கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவை மறந்து போனவர்கள். ஓகே. ஸோ யஸ்மாக்ஷரம் அதீதோகம். ஓகே, கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவை மறந்து போன ஜீவாத்மாக்களாகிய க்ஷரா நாம் இவர்களையெல்லாம் உயர்ந்து தாண்டி நிற்கிறார் நம்ம கிருஷ்ணா. அதீதோகம், இவர்களெல்லாம் தாண்டி நிற்கிறேன். அப்புறம் பாருங்கள், யஸ்மாக்ஷரம் அதீதோகம் அக்ஷராத் அபி. அக்ஷராத் அபி. ஓகே, வைகுண்டலோகம், கோலோக பிருந்தாவனம், அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அக்ஷரான்னு சொல்கிறோம். அந்த அக்ஷரா இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மாதிரியே 3 மடங்கு பெருசு. இங்கே கிருஷ்ணாவுடைய சிருஷ்டியில் 4 ஒரு பாகம்தான். க்ஷரா ஜீவராசிகள் 4 ஒரு பாகம்தான், மைனாரிட்டி. கிருஷ்ணாவுடைய சிருஷ்டியில் வைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் 4ல் 3 பாகம், மெஜாரிட்டி அங்கே தான். ஆனால் கிருஷ்ணன் சொல்கிறார், அக்ஷராத் அபி சோ அத்தும அபி உத்தம. அக்ஷரா ஜீவாத்மாக்களையும் தாண்டி நிற்கிறார் நம்ம கிருஷ்ணன். அதனால் வேதங்கள், எல்லா வேதங்களும் எல்லா லோகங்களும் கிருஷ்ணரை புருஷோத்தமர் என்று போற்றுகின்றன. கிருஷ்ணன் அப்படிப்பட்டவர், சாதாரண ஒரு நபர் அல்ல. பக்கத்தில் போகிறதுக்கு ஆக்சுவலி நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் அன்பு வளர்த்து கொண்டால் கிருஷ்ணா நம்ம கூட ரொம்ப நெருக்கமாயிடுவார். ஸோ அதனால் இங்கே ஆதிசங்கராச்சாரியார் ஜெகநாதரை இப்படி மரியாதையோடு பணிவோடு போற்றுகின்றார் ஜெகநாதரை. ஓகே. ஸோ அப்படிப்பட்ட ஜெகநாத சுவாமி என்னுடைய கண்களுக்கு தயவு செய்து புலப்பட வேண்டும் அப்படி வேண்டுகின்றார். பாருங்கள், ஒவ்வொரு லைன்லேயும் என்னுடைய கண்களுக்கு புலப்படுவீர்களாக அப்படின்னு என்ன அர்த்தம்?
ஆதிசங்கராச்சாரியார் வேண்டுகின்றார். ஓ, நான் வந்து சாதன பக்தி பண்ணிட்டேன், சாதன பக்தியினுடைய ஸ்ட்ரென்த்னால நான் பார்க்க போகிறேன் ஜெகநாதரை. முடியாது. ஸ்ரீல பக்தி சித்தாந்த தாக்கூர் சொல்கிறார், ஜெகநாதரை நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். பக்தி சித்தாந்த தாக்கூர் அப்படி சொல்கிறார் தன்னுடைய சிஷ்யர்கள்ட்ட, ஜெகநாதரை நம்ம என்ன பார்க்க முடியும், நம்மளால் ஒன்றும் பார்க்க முடியாது, நமக்கு ஜெகநாதரை பார்க்குற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஜெகநாதருக்கு முன்னாடி போய் நின்னோன்னா அவர் நம்மளை பார்ப்பார் அப்படிங்கிறார். பக்தி சித்தாந்த தாக்கூர் அப்படி தான் சொல்கிறார். அவர் தான் நம்மளை பார்க்க முடியும். நம்ம என்ன பார்க்க முடியும்? எனக்கு என்ன கண் இருக்குது, ஊனக்கண், இதை வச்சுட்டு நான் என்னத்தை பார்க்க முடியும்? முடியாது. ஸோ இங்கே ஆதிசங்கராச்சாரியார் யாசிக்கிறார், ஜெகநாதருடைய கருணையை யாசிக்கின்றார். தயவு செய்து என்னுடைய கண்களுக்கு புலப்படுவீர்கள் அப்படின்னு வேண்டுதல் வேண்டுதல். ஸோ நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, கிருஷ்ணருடைய கருணையை யாசித்து பெற வேண்டும். யாசித்து பெற்று தான் நம்ம வந்து பக்குவம் அடைய முடியும். யாருமே சவால் விட்டெல்லாம் பண்ண முடியாது. நான் வந்து 64 மாலை பண்ணிட்டேன், நான் காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் நான் 16 மாலை பண்ணி முடிச்சுட்டேன், எனக்கு நீங்கள் ஏன் கருணையை வழங்கலாம், இப்படியெல்லாம் கேட்க முடியாது. இப்படியெல்லாம் கேட்க முடியாது. ஆதிசங்கராச்சாரியரே என்னுடைய தயவு செய்து என்ற கண்களுக்கு புலப்படுவீர்களாக வேண்டிக்கிறார். ஏன்னா கிருஷ்ணா அப்படிப்பட்டவர். ஃபஸ்ட்டு பணிவு, அதுக்கப்புறம் தான் மெதுவாக நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே நுழைய முடியும். ஸோ நம்ம 4வது பாட்டை நம்ம இங்கே முடிச்சிட்டோம். நான் இங்கே முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னும் 4 பாட்டு இருக்குது ஜெகநாத அஷ்டகத்தில், இன்னும் 4 பாட்டு இருக்குது. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இங்கே முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.